இருக்கக்கூடிய சமூக ஜனநாயகத்தினுடைய அனைத்து தலைவர்களும் பேசுகிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் காவல்துறை மேற்படி வழக்கை தீண்டாமை வன்கொடுமை வழக்காக மாற்றவில்லை. எனவே தமிழக அரசு மாற்ற வேண்டும். மாற்ற தவறினால் தமிழக அரசு சாதி வெறிக்கு துணை போவதாக அர்த்தம். அல்லது தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டிலே நெல்லை மாநகர காவல்துறை இல்லை என்று சொல்ல முடியும். திருமண பதிவுக்கான ஏற்பாடுகளை செய்கிற பொழுது தாட்சாயினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை, தாயாருக்கு பிரச்சனை இல்லை. தாட்சாயினி சார்ந்திருக்கிற சாதி சங்க தலைவர்களுக்கு பிரச்சனை. சம்பந்தம் இல்லாமல் இங்கு ஒரு வாகனம் நிற்கிறதே, எதற்காக நிற்கிறது பார்க்க போகிறார் சூகா சங்கர். அந்த வாகனத்திலே அருவாள் இருக்கிறது, கத்தி இருக்கிறது, பெரிய அளவிலான கைத்தடிகள் எல்லாம் இருக்கிறது. திரும்ப வந்து அலுவலகத்தில் சொல்லுவதற்குள்ளாக இன்னும் 2 வாகனங்கள் வருகிறது. வந்து இறங்கியவுடன் நேரடியாக அடிக்க வருகிற ஒரு கும்பலில் ஒரு பெண் மயங்கி விடுகிறார். கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவன் தான் மயங்கி விழுந்த அந்த பெண்ணுக்கு தண்ணீர் கொடுத்தான். இவைதான் கம்யூனிஸ்ட், இவன் தான் கம்யூனிஸ்ட். எதிரியானாலும் கூட மயங்கி விடுகிற பொழுது ஓடோடி போய் தண்ணீர் கொடுக்கிறானே, அந்த தன்மை நெல்லை மாவட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தது, நம்முடைய தோழர்களுக்கு இருந்தது. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சாதிகளை இங்க இருக்கக்கூடிய பிஜேபி சங்பரிவார அமைப்புகள் எல்லாம் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இயல்பாக இருக்கிற சாதிய மனநிலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது. தென் மாவட்டத்தில் இருக்கிற சாதிய இயக்கங்களை, சாதிய ஆர்வமுள்ள தலைவர்கள் எல்லாம் பிஜேபி தன் பக்கம் வைத்துக் கொண்டு சமூக ஜனநாயகத்தை கெடுக்கிறது என்று குற்றச்சாட்டு வைக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்பது தம்பி மதன்குமார் அவர்களுக்கும் தாட்சாயினிக்கும் நடைபெற்ற திருமணம். 13ஆம் தேதி திருமணம் நடக்கிறது. 14ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் சூறையாடப்படுகிறது. தம்பி மதன்குமார் திராவிட தமிழர் கட்சியினுடைய நெல்லை மாநகரத்தினுடைய இளைஞரணி தலைவர். கடந்த 2019 தன்னை திராவிட தமிழர் கட்சியில இணைத்துக் கொள்கிறார். அன்றிலிருந்து கடைசி வரை யார் யாருக்கெல்லாம் தம்பி மதன்குமார் வேலை செய்திருக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி ஆறு அங்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களால் மாசுபடுத்தப்படுகிறது. எனவே தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று திராவிட தமிழர் கட்சி நெல்லையிலே ஒரு மாநாடு நடத்துகிறது. முன்னணி சக்தியாக தம்பி மதன்குமார் இருக்கிறார். அங்கு இருக்கிற மக்களை திரட்டுவதில், தாமிரபரணி ஆற்றினுடைய புனிதத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில், பிரச்சாரம் செய்வதில் முன்னணி சக்தியாக இருக்கிறார். இன்றைக்கு நீட் நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடங்கி வைத்த தமிழ்நாடு பற்றி எறிகிறது. குஜராத்திலே, உத்தரப்பிரதேசத்திலே, பீகாரிலே. இன்றைக்கு அந்த நீட் தமிழ்நாட்டிற்கு வேண்டாம், எனவே நீட்டை அடியோடு ரத்து செய்ய வேண்டும் என்று கடந்த 2021 தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ரவியினுடைய அலுவலகத்தை திராவிட தமிழர் கட்சி முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியது. அந்த போராட்டத்திற்கு அதிகமான தோழர்களை நெல்லையிலிருந்து திரட்டியவர் தம்பி மதன்குமார். இப்படி தன்னை சாதி ஒழிப்பிற்காக, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பெறுவதற்காக, இங்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை அடியோடு ஒழிப்பதற்காக தன்னுடைய கருத்தை, தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் தம்பி மதன்குமார். யாரோ ஒருவரை காதலிக்கவில்லை. தன்னுடைய சொந்த ஊரிலே தன் வீட்டுக்கு எதிராக இருக்கிற தாட்சாயினி எவ்வளவு ஆண்டுகளாக காதலிக்கிறார்? 6 ஆண்டுகளாக காதலித்து வருகிறார். காதலிக்கிற செய்தி தாட்சாயினுடைய குடும்பத்திற்கு, தாயாருக்கு தெரியுமா? குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும். 6 ஆண்டுகள் காதலித்து விட்டோம், இனி திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்வோம். தாட்சாயினுடைய பெற்றோரிடத்தில் கேட்கப்படுகிறது. அங்கிருந்து எதிர்ப்பு. வேறு வழியில்லாமல் இருவரும் 13ஆம் தேதி 6வது மாதம் திருமணம் செய்து கொள்கிறார்கள். தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் சாதி ஒழிப்பிற்காக ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இந்து மதத்தினுடைய ஏற்ற தாழ்வுகளை ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் அவை சாதி மறுப்பு திருமணங்களால் மட்டும்தான் சாத்தியம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அகமண முறையை ஒழிக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்தை முன்வைக்கிறார். பெரியாரை ஏற்றுக்கொண்ட
அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட மதன்குமார் அதன் அடிப்படையிலே தாட்சாயினியை திருமணம் செய்து கொள்கிறார். 13ஆம் தேதி திருமணம். 13ஆம் தேதி அன்றைக்கு பதிவு செய்ய முடியவில்லை. 14ஆம் தேதி திருமண பதிவுக்கான ஏற்பாடுகளை செய்கிற பொழுது தாட்சாயினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை, தாயாருக்கு பிரச்சனை இல்லை, தாட்சாயினி சார்ந்திருக்கிற சாதி சங்க தலைவர்களுக்கு பிரச்சனை. உடனே கூடுகிறார்கள். உண்மையிலே இந்த இடத்துல திராவிட தமிழர் கட்சி மட்டுமல்ல, சாதி மறுப்பு திருமணத்தை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடமைப்பட்டவர்கள். துரத்தி வருகிறார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. திராவிட தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் கதிரவன், நிதி செயலாளர் சுகா சங்கர், மகளிர் அணி பொறுப்பாளர் மீனா, இவர்கள் 3 பேர் தான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கும்பல் வருகிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு செல்லுகிறார்கள். அங்கேதான் திருமணமும் நடந்தது. அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம், அவருடைய மனைவி பழனி வழக்கறிஞர், இருவரும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். உள்ளே அறையிலே அமர வைத்து பேசுகிறார்கள். வெளியே 2 வாகனங்கள் 14ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சிபிஎம் அலுவலகத்திற்கு எதிராக 2 வாகனங்கள் நிற்கிறது. சம்பந்தம் இல்லாமல் இங்கு ஒரு வாகனம் நிற்கிறதே, எதற்காக நிற்கிறது பார்க்க போகிறார் சுகா சங்கர். அந்த வாகனத்திலே அருவாள் இருக்கிறது, கத்தி இருக்கிறது, பெரிய அளவிலான கைத்தடிகள் எல்லாம் இருக்கிறது. திரும்ப வந்து அலுவலகத்தில் சொல்லுவதற்குள்ளாக இன்னும் 2 வாகனங்கள் வருகிறது. வந்து இறங்கியவுடன் நேரடியாக கட்சியினுடைய அலுவலகத்திற்குள்ளே செல்கிறார்கள். கண்ணில் பட்டதையெல்லாம் அடிக்கிறார்கள். இயல்பாக பத்திரிகையாளர் புகைப்படம் எடுக்கலாம், வீடியோ பதிவுகள் எடுக்கலாம், அல்லது அடிவாங்குபவர்கள் வீடியோ பதிவு எடுக்கலாம். அதற்கு மாறாக அடித்தவர்கள் வீடியோ எடுத்தார்கள். அவருடைய நோக்கம் என்ன என்பது இதை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அடித்தவர்கள் வீடியோ எடுக்கிறார்கள். பழனி வழக்கறிஞர் பழனி அவர்களுடைய காலிலே விழுந்து என்னுடைய மகளை விட்டுவிடுங்கள் என்று பேசுவதை போல நடித்து பழனியுடைய காலை இழுத்து விடுகிறார்கள். எல்லாம் திட்டமிட்டு ஒரு சாதிய வன்முறை கும்பல் உள்ளே போவது, பெண்ணை குடு என்று கேட்பதை போல கெஞ்சுவதை போல நடிப்பது, அவர்கள் திருப்பி பேசுகிற பொழுது அவர்களை அடித்து நுறக்குவது, இவை ஒளிப்படமாக்கி மக்கள் மத்தியிலே தனக்கான சாதகமான கருவிகளாக மாற்றிக்கொள்ள நினைத்தார்கள். உண்மையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நெல்லை மாவட்ட குழு மிக சரியாக கையாண்டது. உனக்கு என்ன வேண்டும்? அலுவலகம் தானே வேண்டும், உள்ளே வா. உடைக்க வேண்டுமா? உடைத்துக்கொள். உண்மையிலே ஒரு மனிதாபிமானத்தினுடைய ஆதாரம் எங்கே? ஒரு கம்யூனிஸ்ட் தன்னை மீண்டும் மீண்டும் அனைத்து மக்களுக்கான தோழர்களாக மாற்றிக்கொள்கிறார் என்றால், அடிக்க வருகிற ஒரு கும்பலில் ஒரு பெண் மயங்கி விடுகிறார். கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவன் தான் மயங்கி விழுந்த அந்த பெண்ணுக்கு தண்ணீர் கொடுத்தான். இவைதான் கம்யூனிஸ்ட், இவன் தான் கம்யூனிஸ்ட். எதிரியானாலும் கூட மயங்கி விடுகிற பொழுது ஓடோடி போய் தண்ணீர் கொடுக்கிறானே, அந்த தன்மை நெல்லை மாவட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தது, நம்முடைய தோழர்களுக்கு இருந்தது. புகார் கொடுக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் வன்கொடுமை வழக்கில் பதிவு செய்யவில்லை. மிக தெளிவாக அவர்கள் உள்ளே வருகிற பொழுது பேசுகிறார்கள். சக்கிலி பயக்கெல்லாம் எங்க பெண் கேட்கதா வருகிறது. அந்த பந்தல் ராஜா தலைமையிலான கலவர கும்பல் அலுவலகத்திற்கு உள்ளே வருகிற பொழுது இந்த வார்த்தையை சொல்லி வருகிறார்கள். முதல் தகவல் அறிக்கை அந்த வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் சட்ட பிரிவை வழக்கில் சேர்க்கவில்லை. காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? யார் யார் பேசுகிறார்கள்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பேசுகிறார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் பேசுகிறார், சிபிஐ பொதுச் செயலாளர் முத்தரசன் பேசுகிறார், வீரமணி அவர்கள் பேசுகிறார், அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிறார், இருக்கக்கூடிய சமூக ஜனநாயகத்தினுடைய அனைத்து தலைவர்களும் பேசுகிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் காவல்துறை மேற்படி வழக்கை தீண்டாமை வன்கொடுமை வழக்காக மாற்றவில்லை. எனவே தமிழக அரசு மாற்ற வேண்டும். மாற்ற தவறினால் தமிழக அரசு சாதி வெறிக்கு துணை போவதாக அர்த்தம், அல்லது தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டிலே நெல்லை மாநகர காவல்துறை இல்லை என்று சொல்ல முடியும். எனவே மாற்ற வேண்டும். அதை தவிர மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தோழர் வழக்கறிஞர் பழனி அவர்கள் தினம் தினம் அந்த வழக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நேரத்தில் நாம் பார்த்துக் கொள்வதெல்லாம் தொடர்ந்து கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சாதிகளை
இங்க இருக்கக்கூடிய பிஜேபி சங்பரிவார அமைப்புகள் எல்லாம் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இயல்பாக இருக்கிற சாதிய மனநிலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது. சமூகத்திலே ஒரு நல்ல சுமூக உறவை வருவதை பிஜேபி சங்பரிவார அமைப்புகள் கெடுக்கிறது. தென் மாவட்டத்தில் இருக்கிற சாதிய இயக்கங்களை, சாதிய ஆர்வமுள்ள தலைவர்கள் எல்லாம் பிஜேபி தன் பக்கம் வைத்துக் கொண்டு சமூக ஜனநாயகத்தை கெடுக்கிறது என்று குற்றச்சாட்டு வைக்கிறோம். அந்த குற்றச்சாட்டை காடேஸ்வரன் உண்மையாக்கி இருக்கிறார். நடப்பது நல்லையிலே காடேஸ்வரன் சார்ந்த சாதிகள் அந்த பெண் சம்பந்தப்பட்ட இருவரும் இந்துக்கள். ஆனாலும் பேசுகிற காடேஸ்வரனுக்கும் நெல்லையிலே தாட்சாயினுக்கும் என்ன உறவு என்று பார்த்தால் பிஜேபி சங்பரிவார அமைப்புகளுக்கும் RSS அமைப்புகளும் இங்க இருக்கக்கூடிய சாதிய சங்க தலைவர்களை கையில் வைத்து தமிழ்நாட்டினுடைய சமூக ஜனநாயகத்தை கெடுக்கிறது. அதுதான் வெளிப்பாடு. காடேஸ்வரனுடைய அறிக்கை பொத்துக்கொண்டு வருகிறது. காடேஸ்வரனுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் திருமணம் செய்து வைக்கிற அலுவலகமா? மிக தெளிவாக சொன்னார் பாலகிருஷ்ணன். ஆம், திருமணம் செய்து வைக்கிற அலுவலகம் தான். எங்களை நாடி யார் வந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க நாங்கள் தயார். தமிழ்நாடு முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் திறந்திருக்கும் என்று சொன்னார். இதை விட வேறு என்ன பதில் இருக்க முடியும்? இதை வேண்ட காடேஸ்வரனுக்கு என்ன சொல்ல முடியும்? ஆக இந்த பிரச்சனைகள் எல்லாம் இதற்கு அடிப்படை ஒரு கூற்று இருக்கிறது. எல்லாம் சாதி மறுப்பு திருமணம் என்பதோ, அலுவலக உடைப்பு என்பதோ, சாதி மறுப்பு திருமண தம்பதிகளுக்கு பாதுகாப்பு என்பதோ, நன்றாக இருந்த தமிழ்நாட்டை, குறைந்தபட்ச சமூக ஜனநாயகம் இருந்த தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக குட்டிச்சுவர் ஆக்கியவன் ராமதாஸ். பிற்படுத்தப்பட்ட சாதிகள் எல்லாம் ஒன்றிணைக்கிறேன், பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டும் கூலிங் கிளாஸும் போட்டு நம்முடைய பெண்களை மயக்குகிறார்கள் என்று அவர் சார்ந்த சமூக பெண்களை இழிவுபடுத்தி பட்டியல் சமூகத்திற்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சாதிகளை எல்லாம் எதிர்நிலையாக ஒரு உளவியலை உருவாக்கினார். அந்த உளவியல் தான் இன்றைக்கு பெரும்பாலான சாதி சங்க தலைவர்களுடைய உளவியலாக இருக்கிறது. கோவையில கூட ஒருவர் கிளம்பி இருக்கிறார் சமீபத்தில். குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம், குழந்தை கேர் ஆஃப் தாய் என்று சொல்லலாம், குழந்தை கேர் ஆஃப் மருத்துவமனை என்று சொல்லலாம். அதனடா குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம்? கோடியம்மன் கோயிலுக்கு செல்லுவது, பேரூர் கோயிலுக்கு செல்வது, அங்கே மிக வெளிப்படையாக ஆணவத்தோடு ஆமாம் நான் ஜாதி வெறியன் தான் என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அவன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமா வேண்டாமா? நாடக காதல் எப்போதும் பேசுறா. ராமதாசும் சரி, ரஞ்சித்தும் சரி, ஆஷிபா பாதிக்கப்படுகிறது பேசினார்களா? டெல்லியிலே நிர்பயா பாதிக்கப்படுகிறது பேசினார்களா? உத்தரப்பிரதேசத்திலே மோனிஷா பாதிக்கப்படுகிறது பேசினார்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையான நாடக காதல் செய்து ஒரு 500க்கும் மேற்பட்ட பெண்களை பொள்ளாச்சியிலே சீரழித்தார்களே, அப்போதெல்லாம் பேசினானவ, அப்போதெல்லாம் பேசல. இப்பொழுது திடீரென வந்துருச்சு. எங்க குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு நாடக காதலால் பாதிக்கப்படுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், நெஞ்சை நிமிர்த்து சொல்றேன், யாரா நாடக காதல பாதிக்கப்பட்டது? பட்டியல் கூட. சாதி மறுப்பு திருமணம் செய்து வாழ்க்கையை நல்ல முறையாக நடத்தி கொண்டிருக்கிற தம்பதிகளுடைய பட்டியலை நான் தருகிறேன். யாருக்காக பேசுற? இளவரசனுக்காக பேசுன அந்த குடும்பம் என்னவா இருக்கிறது? இன்றைக்கு குடும்பம் நல்லா இருக்கா? உடுமலை கௌசல்யா சங்கருடைய கௌசல்யாவுடைய பெற்றோர்களை வைத்து பேசினாயே, கௌசல்யாவுடைய பெற்றோர்கள் இன்றைக்கு எங்க இருக்காங்க? சிறையில் இருக்கிறார்களா? இவர்கள் யாருக்கெல்லாம் பேசுகிறார்களோ அவருடைய குடும்பம் எல்லாம் இன்றைக்கு எந்த விதமான நிர்கதியும் இல்லாமல் தெருவிலை நிற்கிறது. எனவே அவர் பேசுவதெல்லாம் போய் சமூகத்தில் இருக்கிற இயல்பான அந்த சாதி உணர்வை தனக்கு அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்வது, சினிமா துறைக்கு பயன்படுத்திக் கொள்வது, ஒரு ஜாதிக்காக பயன்படுத்திக் கொள்வது. இதான் உண்மையாலுமே ராமதாஸ் ஆனாலும் சரி, ரஞ்சித் ஆனாலும் சரி, எதற்காக பேச வேண்டும்? நாடு முழுவதும் நீட் எதிர்ப்பலை இருக்கிறது. பிற்படுத்தப்பட்டவனும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவனும் பாதிக்கப்படுகிறான். எனக்கு உரிமை இருக்கிறது, நீட்டை ரத்து செய்யும் பேசணும். IIT IIM இன்றைக்கு வரைக்கும் இடஒதுக்கீடு கிடையாது, கொடுன்னு பேசணும். பிரதம அமைச்சர் அலுவலகத்தில், குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் இல்ல, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பிற்படுத்தப்பட்டோர் இல்ல. இதையெல்லாம் பேச வேண்டிய ரஞ்சித்தும் ராமதாசும் சாதாரண உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கிற பட்டியல் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்து நாடக காதல் செய்யறாங்கன்னா என்னடா நாடகம் சொல்ல முடியுமா? எனவே இவர்களுக்கெல்லாம் தன்னுடைய சொந்த அரசியல் லாபத்திற்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக
அப்பாவியாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களை தவறாக வழி நடத்துகிறார்கள். அது உண்மை. இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூக இளைஞர்கள்லாம் ரொம்ப இணக்கமாக பேச ஆரம்பிக்கிறார். சமூக ஊடகங்களில் பார்த்தால் தெரியும். மொழிக்காக பேசுகிறான், இனத்தின் விடுதலைக்காக பேசுகிறான், வேலை வாய்ப்புக்காக பேசுகிறான். அவனெல்லாம் மாறி போயிட்டான். மாறி போறதே இவர்களுக்கு பிடிக்கல. என் ஜாதிக்குள்ளேயே நில்லு, உனக்காக நான் பேசுறேன், நீ பேசக்கூடாது, நீ சொல்வதை நான் சொல்றதை மட்டும் கேட்டா போதும். இவையெல்லாம் ராமதாஸ் வகையறா காவலனுடைய வேலை. எனவே நாடக காதல் என்கிற முனைமலங்கி போன ஒரு விஷயத்தை ராமதாஸ் எடுத்து அரசியல் வீணாக போனார். இன்றைக்கு ரஞ்சித் எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் அடிப்படை அதுதான். எனவேதான் நாங்கள் தொடர்ந்து பேசி வருகிறோம். ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டம், ஏதோ பட்டியல் மற்றும் பழங்குடிக்கு எதிராக பிற்படுத்தப்பட்டோருக்கு 2 பேரும் சேர்ந்து திருமணம் செய்து வைத்தால் மட்டுமே ஆணவ கொலை அல்ல. பிசியும் செய்து ஆணவ கொலை நடந்தால் அதுவும் ஆணவ கொலை தான். பிசியும் எம்பிசியும் செய்தால் அதுவும் ஆணவ கொலை தான். எனவே பொதுவான சட்டத்தை கேட்கிற இயக்கத்தினுடைய தலைவர்கள் தான், ஆதரிக்கிற தோழர்கள் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு நெல்லையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தை உடைத்த வழக்கை SC/ST வழக்காக மாற்றப்பட வேண்டும். திருமணம் புரிந்த காதல் தம்பதியருக்கு விமலாதேவி வழக்கிலே உயர்நீதிமன்றம் சொன்ன அனைத்து உத்தரவுகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் சார்பாக கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு திராவிட தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதிதான் இது. பேசுவதற்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு பிரச்சனை முடிவதற்குள்ளாக இன்னொரு பிரச்சனை. மாஞ்சோலையிலே 3 தலைவர்களாக இருக்கிறார்கள், ஏறக்குறைய 75 ஆண்டுகளுக்கு மேலாக. அதனுடைய வரலாறு என்ன? திருவாங்கூர் சமஸ்தானுக்கும் 8 வீட்டுக்காரர்கள் என்று சொல்லுபவர்களுக்கும் தகராறு நடக்கிறது. அந்த தகராறை தீர்த்து வைக்க சிங்கமுரி மன்னரிடத்திலே போகிறார்கள். அப்படி போகிற பொழுது அந்த தீர்த்து வைக்க சமரசம் நடக்கிற பொழுது சிங்கமுரி மன்னர் இறந்து விடுகிறார். சரி, தனக்காக பேச வந்தவன் இறந்து விட்டானே என்று ஏறக்குறைய 8000 ஏக்கர் நிலங்கள் அவர்களுக்காக வழங்கப்படுகிறது. அப்படி சிங்கமுரி மன்னர் 8000 ஏக்கர் வழங்கிய சிங்கமுரி மன்னருடைய வாரிசு சென்னையிலே இருக்கிறார். அவர் ஒரு கொலை வழக்கிலே சிக்கிவிடுகிறார். அந்த கொலை வழக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கு பணம் தேவைப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்திற்கு ஏறக்குறைய 7000 ஏக்கர் 99 ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது. இந்திய வரலாறு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நாட்டினுடைய விடுதலை என்பது விடுதலை போராட்டத்தில் இருக்கும். ஒரு சமூக விடுதலை என்பது சமூக போராட்டத்தினுடைய விடுதலையாக இருக்கும். இங்கெல்லாம் என்னன்னு கேட்டா, சாதாரணமா எனக்கு பேச்சுவார்த்தை நடத்தினா 8000 ஏக்கர், கொலை வழக்கிலிருந்து வெளியே வரணும், காசு வேணும்னா 7000 ஏக்கர். மக்களுடைய சொத்தும் இந்த மண்ணும் எப்படியெல்லாம் தாரை வார்க்க பட்டுக்கிறது என்று போய் பாருங்க. 99 வருஷம். இதே போன்று ஆர்எஸ்புரத்தில் ஒன்று இருக்கு. என்னைக்காவது அதை அடிச்சு உடைக்கிற போராட்டத்தை நான் முன்னெடுக்கணும். அதாவது பரதநாட்டியம் ஆடி பாப்பார கலையை வளர்த்துவதற்காக ஆர்எஸ்புரம் விநாயகர் கோயிலுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு அரங்கு இருக்கு. 99 ஆண்டுகள் புரந்தரதாசர் கல்யாண மண்டபம். நான் வழக்கறிஞர் தொழில் செய்கிறேன். நான் அலுவலகத்துக்கு மாதம் 5000 ரூபாய் வாடகை கொடுக்கணும். புரந்தரதாசர் கல்யாண மண்டபம் என்பது ஒரு மிகப்பெரிய மண்டபம். கீழே எல்லாம் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், பின்னாடி மண்டபம், மேலையெல்லாம் ஆபீஸ். எத்தனை ரூபாய்க்கு வைத்திருக்கிற அடகு வச்சிருக்கானா? 1 ரூபாய்க்கு. எத்தனை வருஷத்துக்கு? 99 வருஷத்துக்கு. நம்முடைய பணம், கோவையில் என்னுடைய பணம், என்னுடைய பணத்தை கொண்டு போய் ஊரானுக்கு கொடுத்திருக்கான். அப்படியாவது ஏதாவது அதில் நடக்கிறதா? அதுவும் இல்லை. ஆக இது போன்றுதான் நிலங்கள் தாரை வார்க்கப்பட்டிருக்கு, இடங்கள் தாரை வார்க்கப்பட்டிருக்கு. அதனுடைய ஒரு பகுதி தான் மாஞ்சோலை தேயிலை தோட்டம். ஆக இதையெல்லாம் களத்தில் கொண்டு சாராய விசசாவுகளுக்கெல்லாம் இதே இடத்தில் மக்கள் அதிகாரம் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறோம். அதில் ஏதோ காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டுமல்ல, கிராம நிர்வாக அலுவலர் இருந்து வனத்துறை அதிகாரி, காவல்துறை வருவாய் அலுவலர், அதே மாதிரி டிஆர்ஓ, வட்டாட்சியர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாக அமைப்பில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், காவல்துறையில் இது போன்ற தகவலை சேகரிக்க இருக்கக்கூடிய காவலர்கள், உளவுத்துறை காவலர்கள். ஏன்னா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒருத்தர் இந்த காலமெல்லாம் போய் இப்போ ஒரு சர்க்கிளுக்கு ஒருத்தராக போட்டிருக்காங்க. எல்லா காவல் நிலையங்களும் குறைந்தது 2-3 உளவுத்துறை அதிகாரிகள் இருக்காங்க. இன்றைக்கு காவல்துறை கைது செய்யப்பட்டிருக்க ஏறக்குறைய 120 பேர் பக்கம் கைது செய்யப்பட்டதா தகவல் வருது. அப்ப இந்த 120 பேர் காய்ச்சுவது காவல்துறைக்கு தெரியும்.
காவல்துறை மட்டும் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டிருந்தால் நிச்சயமாக இது போன்ற பெரிய சாவுகள் ஏற்படாமல் இருந்திருக்கும். ஆக எல்லாரும் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுத்தால்தான் கள்ளக்குறிச்சியை போன்று எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவிலான சாவுகள் நடைபெறாமல் பார்த்து கொள்ள முடியும். எனவே திராவிட தமிழர் கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்வது, நெல்லை மாவட்ட மாநகர காவல்துறையை கேட்டுக்கொள்வது, கடந்த 14ஆம் தேதி நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தாக்கிய வழக்கில் SC/ST பிரிவை சேர்க்க வேண்டும். சாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதிகளுக்கு மதன்குமார், தாட்சாயினி இருவருக்கும் மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவு, விமலாதேவி வழக்கில் போடப்பட்ட உத்தரவுகள் எல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பாக வழங்கப்பட வேண்டும். ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டத்தை வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்துவதற்கான பணியை மாநில அரசு செய்ய வேண்டும். கள்ளக்குறிச்சி விஷ சாராய சாவுகளுக்கு காரணமான அனைத்து நபர்களுக்கு மீதும் உரிய நடவடிக்கை உரிய காலத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த கள்ளச்சாராய விவசாயம்ன்றதுல ரொம்ப முக்கியமான ஒன்று. வட மாநிலங்களில் பாதி பய பாமக காரன் தான். எல்லா கட்சிக்காரனும் இன்னைக்குள்ள வந்துட்டான். ஆரம்பிச்சு வச்சது பாமக காரன். ஆக எந்த விதமான கட்சி பாரபட்சமின்றி, அது திமுகவாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி, விசிகாவாக இருந்தாலும் சரி, பாமகவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதனுடைய பின்னணியை முழுமையாக ஆராய்ந்து உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தை கேட்டுக்கொண்டு, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திரளாக வந்திருக்கிற அனைத்து சமூக ஜனநாயக இயக்கங்களுடைய தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் திராவிட தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் தோழருக்கும் திராவிட தமிழர் கட்சியினுடைய தலைமை சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.